தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். 7வது அதிகாரம். மக்கட்பேறு. 65வது குறள். மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இந்த குறளின் விளக்கம். மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். அதாவது நம்ம குழந்தைகளை, நம்மளோட சின்ன குழந்தைகளை நாம் தூக்கும்போது நம்ம கையிலேருந்து நம்மளோட உடம்பு வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைய எப்படா தூக்குவோம், எப்படா கொஞ்சுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பேசுகிற மழலை சொல், குழந்தை பேசுகிறத ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு குழந்தை நம்மக்கிட்ட பேசினாலே நாம் உற்சாகமாகி குழந்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மழலை சொல் கேட்குறது நமக்கு செவிக்கு இன்பமாக, காதுக்கு இன்பம். பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தையின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும்.